நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 ஒரு மாபெரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. 1836 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் காலத்துக்கான வேலைவாய்ப்புங்க. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா எனிவன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி ரேட் எவ்வளோ, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலிடங்கள் பார்த்தீங்கன்னா 1836 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கோங்க, ஐடிஐ முடிச்சிருக்கோங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கோங்க, பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கோங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கோங்க. அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு வந்து பூர்த்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 24 வயசு கொடுத்துருக்காங்க. 18லேருந்து தொடங்கி 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். இந்த வேலை வாய்ப்பு என்ன சேலரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிபெண்டட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லாம்ஸ் மூலம் வந்து அவங்களோட இதுபடி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியடில் வந்து எவ்வளோ சேலரி கொடுக்க முடியுமோ அந்த சேலரி வந்து கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு என்ன செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணவங்கள வச்சு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/12/2023 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/1/2024 ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்.